பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரம், கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் கூட இந்த மாதத்தின் துவக்கத்தில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி இருப்பார். சில காரணங்களால் ஒரு சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டும் போயிருக்கும். அதற்காக மனம் சோர்வடைஞ்சிடாதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் எல்லா காரியத்தையும் தீவிரமாய் நமக்காய் நடப்பித்து தரப்போகிறார். நம்ம அதை விசுவாசித்த ஒவ்வொரு ஜனங்களாய் எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்தவர்களாய் சாட்சிகளாய் நாம் ஆண்டவருக்காய் நிற்கும் பொழுது நமக்கான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரிந்து பேசி நமக்கு பெற்று தருகிற நம் தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறாருங்க. இதுவரை நம்மை நடத்தினவர் அவர்தான். இதற்கப்புறம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்த போகிறவரும் அவர்தான். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நம்முடைய பார்வைக்கு நல்லா இருப்பது போல் நமக்கு தோணும். ஆனால் அவங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து பார்க்கும் பொழுது தான் எல்லாருடைய கஷ்டங்களும் அவங்களுடைய துக்கங்களும் பாரங்களும் என்னென்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நம்ம அவருக்கு நன்றி உடையவர்களாக இருப்போம். இந்த தேசத்தில் நடக்கிற அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த கட்சி காரியங்களாக இருக்கட்டும், வரப்போகிற அந்த தேர்தல் விஷயமாக இருக்கட்டும், அடுத்த முதலமைச்சர் யார் என்ற ஒரு போட்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் விமர்சித்து பேசக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. ஆண்டவரிடத்தில் நம்ம முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு தலைவர், யாரால் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியுமோ, மக்களுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ, அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பான்னு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்காய் அதை தர அவர் வல்லவராக இருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்படிப்பட்ட அவருடைய இந்த தேசத்தில் எவ்வளவு பிரச்சனைகளும் உயிர் சேதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நடக்காமல் ஆண்டவர் அறியாமல் யாருமே மறித்து போகக்கூடாதுன்னு இந்த நாளில் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் எல்லாருக்கும் ஒரு தெளிந்த புத்தியும் தரணுன்றத, நமக்கு நாமளே ஆராய்ந்து அறிகிற அறிவை தரணுன்றத நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிரிக்கிற சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கூட ஆண்டவருடைய நாமம் இருக்குது. அவர் நமக்காய் வைத்திருந்த சித்தம் அந்த இடத்துல வெளிப்படுது. அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அவருடைய வசனங்களை படிக்கிறோம். அநேகர் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அநேக போதகர் மூலயமா நமக்கு வழிகாட்டுதல் கிடைக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், நம்மோடு கூட வேலை செய்கிறவங்க, நம்மோடு கூட பயணிக்கிறவங்க, ஆண்டவரை அறியாதவங்க, அவங்க எல்லாருக்குமே ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். அது நல்ல விஷயந்தான். ஆனாலும் இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை பற்றி அவங்களுக்கு தெளிந்த ஒரு ஆலோசனையை கொடுக்குற இடத்துல நம்மளை ஆண்டவர் வச்சிருக்காருன்றதை நம்ம உணர்ந்து, நாமளும் உலகத்தார் போல் எல்லாரோடையும் சேர்ந்து எல்லா காரியத்தையும் பேசாதபடிக்கு எல்லா இடத்திலும் தெளிந்த புத்திய உள்ளவர்களாய், ஆலோசனை தருகிறவர்களாய், எது நன்மை தீமை என்று அறிந்து பேசுகிற ஞானமுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று இந்த நாளில் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். விசேஷமாய் தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் தேசத்தின் தலைவர்களுக்காகவும் வரப்போகிற இந்த தேர்தல் நல்ல முறையில் ஆண்டவர் நடத்தி நல்ல ஒரு முதலமைச்சரை மீண்டும் நமக்காய் தரணும். அதற்கான பிரச்சாரங்கள் அநேக இடத்துல தீவிரமாய் தொடங்கிவிட்டது. அது எல்லா இடத்திலும் தெய்வீக பாதுகாப்பு இருக்கணும். மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கணும். எந்த இடத்திலும் உயிர் சேதமோ எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காதபடிக்கு நம்முடைய ஜெபம் ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும் என்று இந்த நாளில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் இந்த வசனங்களை முடிந்த வரையில் பகிர்ந்து ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமேன்.